வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸாம் போயிட்டுருக்கு. நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இந்த ஸ்டோரி வந்து என்னோடது இல்லைடா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷஃபியோடது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டான ஸ்டோரிடா. செம்மையாக இருக்கும். ஏஜ் கேப், இப்போ அப்சஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி வாங்கடா இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகுது, நீங்கள் படிக்கலை, அப்பா அம்மா உங்களுக்கு கிடையாதுடா, நீங்கள் தாத்தாவோட தான் வளர்ந்துட்டுருக்கீங்க, தாத்தா தான் உங்களை வளர்த்திட்ருக்காரு. அண்ட் நீங்கள் உங்களுக்குன்னு குட்டியாக ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் தாத்தாவோட சேர்ந்து இந்த நாட்டு வைத்தியம் இதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. எப்படி சொல்கிறேன்னா, வாய்ஸில் ஒரு போல்ட்னஸ் இருக்கும், பட் நீங்கள் ஒரு இன்னசென்ட், ஒரு ஷை டைப். அண்ட் ஜிமின் சைடு பார்த்தோன்னா, ஜிமின்க்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுதுடா. ரொம்பவே ஏஜ் கேப். 35 இயர்ஸ் ஆகுது. அண்ட் ஜிமின் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், பட் ஜிமினோட 25 இயர்ஸில் அவங்க அப்பா இறந்து போயிருப்பார். ஸோ அன்னையிலேருந்து ஜிமின் வந்து தானாகவே அந்த பிஸ்னஸ் எடுத்து இன்னும் பெரிய லெவலுக்கு ரன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அவரோட டைப் ரொம்ப ரூடான டைப். இப்போ ஜிமின் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவர் என்னதான் ரூடாகவே இருந்தாலும் தலைவருக்கு ரொம்ப நல்ல மனசு. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமினை பற்றி இன்னொரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா, ஜிமினோட அம்மா அப்பா வந்து இந்தியன்ஸ் தான். கொரியாவுக்கு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஜிமின் தான் மேலே நல்லா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு கீழே வந்துட்டுருக்கும் போது அவங்க அம்மா பார்க்குறான். மா குட் மார்னிங் அப்படிங்கிறான். அவங்க அம்மாண்ணா குட் மார்னிங் ஜிமின், குட் மார்னிங். என்னாச்சு இது முடியுங்க? அது ஒன்றும் இல்லை ஜிமின், அப்போலேருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. அதெல்லாம் வேணாம் ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். வாங்கன்றல. அம்மா ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன்டா. அப்புறம் என்ன, சரி வாங்க, ஏதாவது நல்ல கேர்டேக்கராக பார்த்து நான் உங்களுக்கு பார்த்து வச்சு விட்டுறேன் அப்படிங்கிறான் ஜிமின். அப்போ அவங்க அம்மா, ஜிமின் நானும் யோசிச்சேன்டா ஏதாவது அப்படி பண்ணலான்ட்டு. அப்புறம் என்னம்மா, ஏதாவது சொன்னீங்கன்னா வச்சு விட்ருவேன்ல. இது வைக்கலாம் தான் ஜிமின், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளைக்காரங்க இவங்கெல்லாம் வேணாம் ஜிமின். எனக்கு ஒரு இந்தியன் பொண்ணு தான் வேணும், அதுவும் சவுத் இண்டியன் பொண்ணு தான் வேணும். பார்த்துக்கிறது என்னம்மா இந்தியனு சவுத் இண்டியன்ட்டு, யார் நல்லா பார்த்துக்கிறாங்க, யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஜிமின் அம்மா சொல்கிறது கேட்பியா மாட்டியா? கேட்குறேன். நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இதை பற்றி நான் சொல்கிறேன். சரிடா பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா போய்ட்டுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பிட்டு அவங்க பிஸ்னஸ் பார்ட்னருக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ சார். சொல்லுங்கள் ஜிமின் சார், என்ன விஷயம்? எதுவும் கம்பெனி பற்றி பேசணுமா? சார் அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயா இப்போ? நான் ஃப்ரீ தான் ஜிமின், சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி வைக்கணும், அதுவும் சவுத் இண்டியன் கேர்ள் தான் வேணும். அம்மா ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அங்கேருந்து அவரும் ஓகே ஜிமின், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகுது. இப்போ வாங்க தலைவி, உங்கள் என்ட்ரி தான். உங்கள் தாத்தா வயன் ஏனுங்க தாத்தா? வா வயன், உன்னை பார்க்க இங்கே யாரும் வந்திருக்காங்க. எனக்கு தாத்தா என்னையும் பார்க்கவா? ஆமாம் வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா கூப்பிட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஆர்ஃபனேஜ்க்கு அம்மன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஜிமின் பேசினாங்களே அவங்க, இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட பேச போகிறாங்க. வயன் எப்படி இருக்க? குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? வணக்கம் சார், அதெல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் ஏதோ இப்போ எதுக்கு சார் பார்க்க வந்திருக்கீங்க? ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு தாத்தா சொன்னாங்க. அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்களே சார், இந்த மந்த் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்களே அப்படின்றீங்க. அவர் அதுக்கு, அது வயன், நான் இதை பற்றி பேச வரல, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் சார், இதில் என்ன இருக்குது? சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? அது என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது ஒரு சவுத் இண்டியன் கேர்ள் தான் பார்த்துக்கணுமா.
நீ நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துப்ப, எதுவும் சவுத் இண்டியன், பக்கா சவுத் இண்டியன் மெட்டீரியல் நீ. அதான் உன்னைய கூப்பிட்டு போய் அவங்க கேர்டேக் பண்ண வைக்கலான்னு. ஏனுங்க சார், என்னாலாம் வர முடியாது. இந்த குழந்தைங்கள விட்டு நான் எப்படி சார் வர்றது? ஒயன் என்ன ஒயன், அவர் தான் சொல்கிறார்ல. தாத்தா நீ கம்முனிரு. நான் எப்படி போவேன் உன்னையும் குழந்தைங்கள விட்டுட்டு? என்னெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா ஒயன், நான் சொல்லிட்டேன், நீ தான் அது கரெக்டாக இருப்ப. மாதத்துக்கு உனக்கு ஒரு 1,50,000 தந்துடுவாங்க சேல்ரி. ஏனுங்க சாமி, 1,50,000? இதுக்கு 1,50,000 அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா அந்த 1,50,000 இருந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேணாம், அந்த ஆர்ஃபனேஜை நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் தாத்தா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க 1,50,000ன்னு. உங்கள் தாத்தாவும் உனக்கு தான் விருப்பம் இருக்குல்லம்மா, போயிட்டு வா. அது இல்லைங்க தாத்தா, போகலாம். ஆனால் உங்களையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் எப்படி தாத்தா போகிறது? அதெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா அனுப்பி வைக்கிறாரு. நீங்கன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. சார் நான் வந்துடுறேன் சார், ஆனால் உங்களையும் இந்த குழந்தைங்க எப்படி தாத்தா விட்டுட்டு போகிறது? கஷ்டமாக இருக்குங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா அழுகுறீங்க. உங்கள் தாத்தா போவேன், நான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்க தாத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்கடா. இப்போ கொரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த கூட அந்த பிஸ்னஸ் மேன் தான் அவரோட மேனேஜர் விட்டுட்டு உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் தான் அந்த மேனேஜர்கிட்டயே சார் 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 இது என்ன சார் இம்மா பெருசாக இருக்குது? சார் 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 என்ன சார் காரெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் 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 அது என்ன சார் அப்படி இருக்குது? அம்மா கொஞ்சம் அமைதியாக வாயம்மா, கார் ஓட்டணுமா. சரிங்க சார். என்ன தாலி எதை கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், புது ஊராக இருக்குன்னு தானே கேட்குறோம். எனக்கே கேட்குற மாதிரி கத்தி பேசிகிட்டு இருக்கோம்மா நீங்கள். மன்னிச்சிருங்க சார். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எல்லா இடத்தையும். உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அங்கே பீப்புள்ஸ் எல்லாமே டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. அந்த ட்ரீலெல்லாம் ஃப்ளவர்ஸ் அப்படியே அழகாக அப்படியே விழுகுது. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இன்னொரு ஃப்ளவர் இருக்குது, அது உங்களுக்கு பிக்கணும் போல் இருக்குது. சார் 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 அன்னையும் கொஞ்சம் நிறுத்துங்க சார், அந்த பூ அழகாக இருக்குது, பிரித்து நான் தலையில் வச்சுக்கிறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இங்கே தயசன் செவனேன்னு இருமா, உன்னை சாரோட வீட்டில் விட்டு நான் பாட்டு கிளம்புறேன். சரிங்க சார். சீச்சே இவன்னா இல்லை உருன்னு இருப்பான் போல், இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிக்கிட்டே போகிறீங்க. அண்ட் அவர் ரொம்ப உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் வீட்டில் விட்டுருப்பாங்க. நீங்கள் ஏனுங்க சார் இந்த வீடு தானா? ஐயோ அம்மா ஆமாம்மா இந்த வீடு தாம்மா, தயசன் நீ கிளம்புமா, நான் கிளம்புறேன். சார் 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 இருங்க சார், நான் உள்ளே போய்க்கிறேன், அப்புறமா கிளம்புவீங்க. அம்மா இங்கே பாரு, இதுதான் வீடு, யாராவது உள்ளே போ, வாட்ச்மேன் இருப்பான், கேர்டேக்கருக்கு ஆள் வந்திருக்குன்னு சொல்லு, அவ்வளோதாம்மா. ஐயோ ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் ரொம்ப துருத்துருன்னு இருக்கீங்க, அதான் ரீசன். சிமினோட வீட்டை பார்க்குறீங்க. பார்த்துட்டு எம்மா அடியோ ஆத்தா அடி, எம்மா பெரிய வீடு, அம்மாவும் பிள்ளையும் தானே 2 பேர் தானே இருக்காங்கன்னு சொன்னாவ, இவங்க 2 பேர்த்துக்கு இம்மா பெரிய வீடா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வாட்ச்மேன் வந்து யார் மணி இங்கே எதுவும் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பாருங்க சாமி, நான் இந்த வீட்டுக்கு கேர்டேக்கராக வந்திருக்கேன். ஓ நீங்களா மேடம் அது? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் உங்கள் மேலேயும் கீழே பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஹாஃப் சாரி போட்டிருக்கீங்க, ஒரு ரெட் கலர் ஹாஃப் சாரி செம்மையாக இருக்குது. அந்த கல்ச்சர் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த ஊருக்கு வந்துருந்தால் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள்னா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா சிமின் அம்மா தான் வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தானே சாரோட அம்மா? அது சார் பேர் கூட சிமினோட அம்மா அப்படிங்கிறீங்க. அவங்க அம்மானா அதாம்மா. உன் பேர் என்ன? என் பேர் வயன். உங்கள் பேர்? நல்லா துருன்னு இருப்ப போலையே. ஆமாங்கம்மா, துருன்னு இருப்பேன், நல்லாவும் பார்த்துப்பேன். நீங்கள் தானே சிமின் அம்மா? நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா.
ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க, அம்மா என்னங்க மேடம், நான் உங்களை மேடம்னு கூப்பிடவா இல்லை அம்மான்னு கூப்பிடவா? ஆ உனக்கு என்ன தோணுதோ அப்படி கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் உங்களை மேடம்னே சொல்கிறேன். சரிங்க மேடம், 2 பேத்துக்கு ஏன் மேடம் இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் அம்மாலாம் செம்மையாக ஒரு மாதிரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இனி இந்த மாதிரி யாருமே பேசினதில்லை. ஏன்னா ஜிமின் பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த மெய்டு வாட்ச்மேன் எல்லாமே ஒரு மாதிரி மரியாதையாக ரெஸ்பெக்டாக அமைதியாக பேசுவாங்க. நீங்கன்னா வந்ததுலேருந்து துருன்னு இதை கேட்குறீங்க அதை கேட்குறீங்க. அவங்க அம்மாக்கே அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே வேர்த்துருச்சு. வேர்த்து அவங்களுக்கு ஃபீவர் இந்த மாதிரி இருக்கும், அதுவே போயிடுச்சு. நீங்கள் என்னங்க மேடம் உங்களுக்கு இவ்வளோ வேர்க்குது, உட்காருங்க அப்படிங்கிறீங்க. அவங்கன்னா உட்காரம்மா உட்காரேன். சரிங்க மேடம், ஏதாவது உங்களை பார்த்துக்கணுமா இப்போ? இல்லைம்மா, நீ எதுவும் பார்த்துக்கலாம் வேணாம், நான் இப்போ பரவாயில்ல. அந்த மாத்திரை போட்டிங்களா? அதெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அம்மா உங்களோட ஆஃப் சாரியெல்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அது அவங்களோட சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் கொண்டு வருது. அவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க, ஆஃப் சாரி இதெல்லாம் போட்டுட்டு. அதை பார்த்து அப்படியே திங்க் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு விஷயம்டா, நீங்கள் ஜிமினை பார்த்ததும் இல்லை. இனிமேல் உங்ககிட்ட ஜிமின் வந்தாலும் இதுதான் ஜிமினான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ நைட் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் சரிங்க மேடம், எங்கே போய் சமைக்கணும்? அதெல்லாம் நீ சமைக்கலாம் வேணாம்மா, ஆல்ரெடி மேடு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிங்களா? அப்படிங்களா மேடம்? சமைச்சிட்டாங்களா? நான் போய் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? இல்லைம்மா, மணி 7 தானே ஆகுது, நான் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மேடம், இந்த டைமில் தான் சாப்பிட்ணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் எங்கள் ஊரில் சொந்தமாக ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்குலாம் இந்த டைம் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கும் கொடுக்கணும்ல கரெக்டாக அப்படின்னு அப்படியே அறிவாக பேசிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்குறீங்க. ஜிமின் அம்மாக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவ்வளோ சூப்பராக கேர் பண்ணுறீங்க. அந்த ஒரு அமௌண்ட்காக வேலை செய்வாங்க இந்த மேடம், அது ஒரு ஒரு இது ஒரு லிமிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் அவ்வளோ கேஷுவலாக சொந்த அம்மாவை பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்கிறீங்க. அவங்க சாப்பிடும்போது அப்படியே லைட்டாக லிப்ஸில் ஒட்டிக்கிச்சு. நீங்கன்னா ஐயோ மேடம் இருங்க மேடம், என்னம்மாச்சு, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அந்த ஆஃப் சாரி முந்தானி எடுத்து அவங்களுக்கு தொடச்சி விட்ருங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பாசத்தில். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க. ஜிமின் அங்கேருந்து வரோம் எல்லாமே அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கவனிக்கலை. அவர் பாட்டில் வந்துட்டு என்ன ஓகேவா எல்லாம் பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் காதில் வாங்காமல் அங்கிட்டு நீங்கள் ஏதோ அந்த பிளேட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்தோடனே ஜிமின் பாட்டில் ஓகேம்மா பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நீங்களும் அவனை பார்க்கல, அவனும் உங்களை பார்க்கல. ஸோ இப்படியோ ஒரு 1 வீக் அப்படியே ஓடிட்டே இருக்குடா. நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க ஜிமின் அம்மாவை. அவங்களுக்குலாம் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உங்களை. அண்ட் அவங்களுக்கு இப்போதைக்கு செலவுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் தராங்க உங்கள் கையில். ஆனால் நீங்கள் ஏங்க மேடம் வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், மாத கடைசி ஆகட்டும் நான் வாங்கிக்கிறேன். இல்லைம்மா ஏதாவது வாங்க கொள்ள, நான் என்னங்க மேடம் வாங்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாதமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. நாள் இப்படியே போகுது. நீங்களும் ஜிமினை பார்த்ததில்ல. ஜிமினுக்கும் உங்களுக்கு கண்டுக்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னா இல்லை, அவனுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல், இந்த ஒர்க் ப்ரெஷர் அதனால. ஸோ இன்றைக்கி பொங்கல் உங்கள் வீட்டில், ஜிமினோட வீட்டில் இன்றைக்கி பொங்கல். ஸோ அவங்க அம்மா காலையில் ஜிமின் கால் பண்ணுறாங்க. டேய் ஜிமின், இன்றைக்காவது வீட்டுக்கு வாடா, பொங்கல் வச்சுருக்கோண்டா. பாரு சொந்த பிள்ளையவே என்னமோ வேற ஆள் மாதிரி இன்வைட் பண்ணுற நிலமே ஆக்கி வச்சுருக்கடா. நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் தெரியுமா, இங்கே பார்க்குறதுல தலை வடியுதுமா எனக்கு. நான் தான் இருந்தாகணும், ஹெட்டுங்கிறனால நான் இங்கே இருந்து தான் ஆகணும். என்னம்மா பண்ணுறது? டே ஒரு நாள் தான்டா, பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடு. நான் பார்த்துட்டு சொல்கிறதா இல்லை, நீ வர்றம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்பா இவ்வளோ உழைச்சிருக்காரு தெரியுமில்ல, அவரெல்லாம் அப்படி பார்த்துருந்தா இவ்வளோ கொண்டு வந்துருக்க முடியுமா? ஜிமின் சரி ரைட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணிட்டான். இங்கேனா நீங்களாம் பார்க்கணுமா, வீடை செம்ம அலங்காரம் பண்ணிட்டீங்க. அலங்காரம் பண்ணிட்டு ஒரு கோல்டு கலரில் ஒரு ஆஃப் சாரி செம்ம அழகாக இருக்குது. அதோடு சேர்ந்து ஜுவல்ஸ்லாம் நிறையா போட்டுட்டு, அந்த ஃப்ளவர்லாம் மல்லிகைப்பூ வச்சுட்டு, அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, குட்டியாக ஒரு பொட்டு வச்சுட்டு
சந்தனம் வச்சுட்டு கையிலலாம் பேங்கிள்ஸ் போட்டுட்டு அந்த கொலுசை போட்டுட்டு அப்படியே தேவதை மாதிரி வரீங்க. ஜிம்மின் அம்மானா எம்மா அழகா இருக்க. இரு சுற்றி போடுவோம். ஐயோ என்னங்க மேடம் சுற்றி போடுவேன்னு சொல்கிறீங்க? நான் அவ்வளோ நாளும் நல்லா இல்லை மேடம். ஏம்மா உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்கம்மா. சரிங்க மேடம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அண்ட் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் ஊடி ஊடி செய்கிறீங்க. அந்த பொங்கல் ஜாமான் அதெல்லாம் எடுத்து வச்சு இது பண்ணுறது பூஜை வச்சு அவ்வளோ வேலை அவ்வளோ அழகாக செய்கிறீங்க. ஜிமின் இப்போ தான் அங்கேருந்து என்ட்ரி எல்லாமே. சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் குட் மார்னிங் சார், ஹாப்பி பொங்கல் சார், சார் ஹாப்பி பொங்கல் அப்படின்றாங்க. ஜிமினும் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ரொம்ப ரூடாக அப்படி கோவமாக உள்ளே வரான். அப்படியே வந்துட்டு பாருமா எவ்வளோ வேலை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா. சே ஜிமின் வந்தாச்சு, சாமி கும்பிடணும், இந்த மாதிரி மூஞ்சி வைக்காத, சிரி பார்க்கலாம். சிரிடா. என்னடா சிரிப்பு இது? சிரிக்க சொன்னான்ற கலையாதீங்கம்மா. என்னாச்சு? நான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஆனால் அவங்க அம்மானா இப்போ தாண்டா கும்பிட போகிறோம், வந்து நில்ல முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகும்போது சடனாக நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜிமினை பார்த்து வரீங்க. ஜிமின்னா செகண்ட் அப்படி நின்ட்டான். உங்களை அவன் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்படியே செம்ம அழகாக வரீங்க. அவனுக்குன்னா அப்படியே அவன் சத்தியமாக நினச்சே பார்க்கல இப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஒரு செகண்ட் அவனுக்கு டவுட் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு தான் நம்ம அம்மாவை கேட்டகரை வச்சு பார்த்தோமா இல்லை யார் என்னன்னு அவனுக்கு ஒன்றுமே தெரில. அப்படியே நிற்கிறான். ஜிமினுக்குன்னா அப்படியே அப்படியே மைண்டில் அப்படியே எப்படி சொல்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு காற்றடிச்ச மாதிரி இருக்குது. அவன் உங்களுக்கு இப்படி ஸ்லோ மோஷனில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எடுத்து வைக்கிறது கொள்வது உட்காடுறது எல்லாத்தையுமே. அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஜிமின்னா பேய் பிடிச்ச மாதிரி நிற்கிறான். அவங்க அம்மாண்ணா டேய் டேய் ஜிமின் என்னம்மா என்னாச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? அது வந்து ஆமாம் நான் என்ன ஜிமின் கீழே குனி கொஞ்சம் திருநூறு வைக்கணும். என்னம்மா திருநூறு வைக்கணும்டா, விபூதி அடிக்கணும், உட்காரு. அதான் ஆல்ரெடி விபூதியெல்லாம் அடிச்சிட்டாலே. என்னடா உளர்ற? அது ஒன்றும் இல்லைம்மா, அடிங்க விபூதி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னா ஒரு மாதிரி பேசுகிறான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருநூறு லைட்டாக அப்படி வச்சுட்டு அப்புறம் போகிறாங்க. அண்ட் நீங்கள்னா எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஜிமினை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு இதே இல்லை, நீங்கள் அந்த இடத்துல பிஸியாக இருக்கீங்க, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு. அண்ட் நீங்கள் ஜிமின் கரெக்டாக நடுவில் வந்து நிற்கிறான். அவங்க ஜிமினோட அம்மானா அந்த சைடு நின்றுட்டுருக்கா, அந்த சைடு உட்காந்துருக்காங்க. இங்கே அதாவது எப்படின்னா ஜிமின் அம்மா வந்து பின்னாடி இப்படி ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, ஜிமின் நடுவில் நிற்கிறான். நீங்கள் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு ஜிமினோட அம்மா வந்து ஐயோ இந்த புகை வேறு சேரலையே அப்படின்றாங்க. டக்குன்னு நீங்கள் மேடம் என்னாச்சு மேடம் இரும்புறீங்களா, தண்ணி எதுவும் கொண்டு வரட்டுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கொண்டு வா ஒயின் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் இந்த எடுத்துகிட்டு வரீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமின் நடுவில் இன்னும் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வேகமாக வந்துட்டு டக்குன்னு ஜிமினோட அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஜிமின் மேலே இடிச்சிருப்பீங்க. டக்குன்னு சார் யாருங்க சார் நீங்கள் நடுவில் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, நான் எப்படி அம்மாவுக்கு போய் தண்ணி கொண்டு வருது, தள்ளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த செஸ்ட்டு கிட்ட கையை வச்சு இப்படி தள்ளுறீங்க. ஜிமின்னா அப்படியே ஒரு சைடை தள்ளாடி போய் நிற்கிறான் உங்களை பார்த்துட்டு. நீங்கள் அவங்க அம்மாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு மேடம் ஒன்றும் இல்லைங்க மேடம் நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் இல்லை தானே, ஒன்றும் இல்லை வாயின் பதறாத வாயின் புகை சேரல அப்படின்னா இருங்கம்மா நான் வேணா அந்த புகையில் அனுப்பிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அண்ணா இங்கே வாங்களேன். சொல்லுங்க வாயின் என்னாச்சு? அந்த புகையெல்லாம் அனுப்பிச்சிடுங்க, அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மேடமுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அனுப்பிச்சிடுங்க. ஓகே வாயின் மேடம் அழிச்சிட்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையெல்லாம் அழிச்சாச்சு. ஜிமின்னா அதுலேருந்து வெளியிலே வரல, உங்களை பார்த்தா அந்த இதுலேயே நின்றுட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஒரு சாங் வேறு இப்போது மைண்டில் ஓடுது. அந்த நெத்தியில் வச்ச பொட்டில் அந்த சாங் அப்படி ஓடுது. இப்போ ஜிமின் வந்து உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு
அம்மா அது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமா? ம். என்னடா கேட்கணும் சொல்லு. அது பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த தாவணி போட்டு ஒரு பொண்ணு யார் இது? எந்த பொண்ணுடா? அதாம்மா ஆஃப் சாரி போட்டு ஒரு பொண்ணு வந்தாளே யார் அவ? ஏய் நீ தானடா என்னை கேர்டேக் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டு வந்த. அந்த பொண்ணு தான்டா. எது அந்த பொண்ணு? அது ஆமாம் அந்த பொண்ணு தான். ஏன் அதுக்கு என்ன? அது சும்மா சும்மா ஏட்டம்மா நான் பார்த்ததில்ல அதான். ஏண்டா இத்தனை நாள் ஆச்சு நீ பார்த்ததில்லைன்ற? ஆமாம்மா பார்த்ததில்ல அதான் கேட்டேன். சரிம்மா நான் போகிறேன். ஜிமின் என்னாச்சு உனக்கு? இன்னும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னா அவனோட செஸ்ட்டில் கையை வச்சு அப்படியே பேசிக்கிறான். ஏய் யாரா அவ? வில்லேஜ் குயின் மாதிரி இருக்கா, செம்மையா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டீங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் இன்னுமே உங்களை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். சொல்லப்போனால் மனுஷன் ஃபால் ஆகிட்டான் உங்கள் மேலே. அண்ட் நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கும் போது அப்படியே உங்களோட ஹிப் அந்த சாரி அப்படியே அந்த இடத்துல அப்படியே விலகுது. அங்கே உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்குது. ஜிமின்னா ஏய் யாரா அவ? செதுக்கி வச்ச சலை மாதிரி இருக்கா, மச்சான் வேறையா அப்படிங்கிறான் அவன். அண்ட் உங்களை பார்த்தா இன்னமும் உங்களுக்கு ஜிமின் தான் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இன்னுமே தெரியல. நீங்கள் தான் அசால்ட்டாக அப்படியே எடுத்து வச்சுட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஜிமின் பார்க்குறத பார்த்துட்டீங்க, உடனே எந்திரிச்சு வந்துட்டீங்க. எந்திரிச்சு வந்து ஜிமின் பண்ணி நிற்கிறீங்க. ஜிமினுக்குன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பக்கத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு. உடனே ஹலோ என்னங்க வேணும் உங்களுக்கு? எதுக்கு அப்போலேருந்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஜிமினுக்கெலாம் கை கால்லாம் உதறுது. ஒன்று அது அது வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறான். நீங்கள் ஏங்க அப்படி என்ன பார்த்துட்ருக்கீங்க? உங்களுக்கு வேணா நீங்களே இந்த பொங்கலை போட்டு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு நீ பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் எங்கள் அம்மாவும் அதாவது எங்கள் மேடம் இருக்காங்களா அவங்களும் ரொம்ப நல்லவங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒன்று ஜிமின்னா அவளை இவ்வளோ லவ்வோட பார்க்குறேன், என்னைய போயும் அந்த பொங்கலுக்கு அலையிற நினச்சிக்கிட்டல்ல அவ. சா இவ்வளோ ஒரு அசிங்கம் எனக்கு நடந்திருக்கவே கூடாது என் வாழ்க்கையில் அப்படிங்கிறான். இப்படியே போகுது. ஜிமின் அவனோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனோட ஃப்ரெண்டு சங்குப் தான் கால் பண்ணுறான். ஏய் மச்சான் இரியா? டேய் கோழி வந்து டடா ஃபோன்லாம் போட்டிருக்க, பிஸின்ப ஃபோன்லாம் போட்டிருக்க ஆச்சரியமா? ஏய் ஒரு எதுப்படா மச்சான்? அதான் டடா டேய் அழுதுருவோம் போல, என்ன ஹெல்ப்பு சொல்லு செய்கிறேன். அது ஒரு ஒரு வில்லேஜ் பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருடா, தான் அப்படி கனெக்ட் பண்ணு சொல்ல. எது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய் மச்சான் உண்மையாடா? ஏய் ஜெயே உண்மையாக தான்டா சொல்கிறேன், பிடிச்சிக்கடா. சரி அவளுக்கு என்ன வாங்கி தந்தா அவளுக்கு பிடிக்கும்? வில்லேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ வாங்கி கொடுத்தாலாம் முடியாது, நீ உன் பாசத்தை அள்ளி தெளிக்கணும். பாசமா? ஏய் அதெல்லாம் தெரியாதுடா. இதே ஒரு டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் நான் கொடுப்பேன்டா. ஏய் டைமண்ட் நெக்லஸ்லாம் கொடுத்து கறி பண்ணுறதுக்கு அவன் என்ன வெளிநாட்டு கறியாடா? தமிழ்நாடுடா, சவுத் இந்தியன்டா. அவங்களாம் ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்தாவே அவங்க அவ்வளோ லவ்வோட இருப்பாங்கடா. ஆனால் கறி பண்ணுறது மட்டும் பூலாம் வாங்கி கொடுத்துறாத, அவனை விளக்கு மாத்திரம் அடிப்பாங்க. அப்போ ஏதாவது ஐடியா சொல்கிறா? ஐடியா தானே யோசிச்சு சொல்கிறேன்டா. அதெல்லாம் நம்ம தான் நானே பார்த்துக்கிற மூட்டு வைடா ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. நீங்கன்னா அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிமின் அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேர்க்கிறது அப்படியே தொடச்சிட்டே வரீங்க. ஜிமின் ரூம் க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஜிமின்னா இன்னும் அதுலேருந்தே வெளியில் வரல. அவன் உங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் படித்து வளர்ந்து இவ்வளோ பெரிய இதில் இருக்க வரைக்கும் எந்த பொண்ணுமே அவனை இந்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. அண்ட் நீங்கள் உங்களை பார்த்தோன்னு ஃபஸ்ட் டைம் ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அது நீங்கள் அவங்க அம்மாவை கேர் பண்ணுறதுலாம்
பா தலைவன்லாம் செம்மையாக ஃபால் ஆகிட்டான். கட்டுனா உங்களை தான் கட்டணுன்ற மாதிரி. நீங்கள் அப்போ போயிட்டுருக்கும்போது சிம்மின்னா பொறுத்து பார்த்து டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்து உள்ளே கொண்டு வந்து அப்படியே வாலில் உங்களை பின் பண்ணி வச்சுருக்கான். யார் நீங்கள்? விடுங்க. யார் நீங்கள்? இப்போ விடுங்க. இப்போ விட போகிறீங்களா? இல்லைண்ணா போய் அம்மா கிட்ட சொல்லுவா, மேடம் கிட்ட சொல்லிடுவேன். மேடம் கிட்டேயும் அப்புறம் அவங்க பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க ஜிமின் கிட்டே சொல்லிடுவேன். கையெடுங்க முதல்ல அப்படிங்கிறீங்க. ஜிமின்னா டக்குன்னு ஏய் நான் தாண்டி ஜிமின்னு, நான் தான் உங்கள் பையன். என்னது நீங்களா? நீ யாரை வேணா இருந்துருப்போம், நீ கையை விடு அப்படின்றீங்க. ஜிம்மின்னா கையை விடுற பாடே இல்லை. டக்குன்னு ஜிம்மின்னு உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டக்க வரோம். நீங்கன்னா டக்குன்னு கண்ணை மூடிட்டீங்க. கண்ணை மூடிட்டு எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. ஏய் டாடி பண்ணுற? நான் ஒன்றும் பண்ண, கையெடுங்க. ஏய் நான் முத்தம் கொடுக்க வரேன்னு தெரிஞ்சு வெயிட் தானே பண்ணேன். இல்லை நான் வெயிட்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மின்னா ஸ்மிக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னமும் கண்ணை மூடி வச்சுட்டே தான் நிற்கிறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு ஏய் கண்ணை தோறடி. மாட்டேன், என்னை விடுங்க, நான் போகிறேன் அப்படின்றீங்க. உங்களுக்குலாம் டக்குன்னு பயம் வந்துருச்சு, யாரும் அப்படி பண்ணுறான்ட்டு. டக்குன்னு ஜிமின் உங்களை ஒரு மாதிரி செடிஸ் லுக்கில் பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் கீழே போய் டக்குன்னு உங்கள் ஹிப் செயின் மாட்டியிருப்பீங்க, அது அப்படியே அவன் பல்லால் கடிக்கிறான். உங்களுக்குன்னா நீ என்ன பண்ணுற? நீ தள்ள போறியா இல்லையா? தள்ள நீ அப்படின்னு பயந்துட்டீங்க. ஜிம்மின்னா உங்களை டக்குன்னு பெட்டில் தள்ளி விட்டு மேலே ஏறி இப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு இப்போ மட்டும் நீ தள்ள போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடியான்ட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம், செம்மையாக அழுகுறீங்க உட்காந்து. யார் இவன் இப்படி பண்ணுறான்? நான் நாளைக்கு வேலையை விட்டு போகிறேன், இப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு டீசன்ஸே இல்லாமல் நான் நாளைக்கு போகிறேன், வேலை பார்த்தா இவங்களுக்கு என்ன கீழே இருக்கணும் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்னா செம்மையாக அழுது அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஜிமின் அண்ட் சைடு செம்மையாக சிரிக்கிறான். ஐயோ பாவம் பயந்துட்டா பழைய பொண்டாட்டி. சிச்சோ சரி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறமா பண்ணுறான்ற ஐடியாவில் வேறு இருக்காங்க. நீங்கன்னா பேசாமல் இந்த வேலையை விட்டு போயிடலாமா? போயிட்டா ஆர்ஃபனேஜ் யார் பார்த்துப்பா? நானே வேறு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வேறு முடிவு எடுத்தாலும் மாறவே மாட்டேன். வேறு வழியே இல்லை, இங்கே தான் இருந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின்னா தலைவன் சும்மாவே இல்லை, என்றைக்குமே பிஸ்னஸ்னு ஓடி போயிடுவான். ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான், டைம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவான். அண்ட் இப்படி தான் நீங்கள் உங்கள் ஜிம்மின் அம்மாக்கெலாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. மூஞ்சி சோகமாகவே இருக்குது. உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏய் பையன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க மேடம். சொல்லு என்னாச்சு? அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க மேடம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னை பார்த்துக்க வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் டயர்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்னா டக்குன்னு வரான். எல்லாருமே வணக்கம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின்னா டக்குன்னு ஓடி வந்து ஹாலில் நிற்கிறான். அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். நீங்கள் பாரு பொறுக்கி பையன் எப்படி கண்ணடிக்கிறான் பாரு, கண்டிப்பாக அவன் பொறுக்கி தான். அதானே இவன் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்பான், கண்டிப்பாக பொறுக்கி தான் அப்படின்னு நீங்கள் வாயிலே முணுமுணுத்துட்ருக்கீங்க. ஜிம்மிக்கெலாம் இங்கே செம்ம சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அவனே மைண்டில் யோசிக்கிறான், அப்பா எவ்வளோ ரூடாக இருந்தேன், என்னை எப்படி காதல் மன்னனாகிட்டா அப்படின்ட்டு. உடனே ஜிமின் அம்மாலாம் ஜிமினை பார்க்குறாங்க. என்ன ஜிமின் இப்போல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வர போகிற, என்ன விஷயம்? ஏம்மா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இல்லைடா, இத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்ருக்கேன், என்னென்னமோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கேன், வராதவன் இப்போ டெய்லி வந்துட்டுருக்க, என்ன விஷயம்? அதுவாம்மா ஒரு கிழி ஒன்று பார்த்தனம்மா, இந்த கிழியை பிடிக்கணும் போல இருக்குது, பிடிச்சி அப்படியே என்கிட்டே வச்சுக்கணும் போல இருக்குது, தான் கிழி தேடிட்டு இருக்கேன். என்ன ஜிமின் வளர்ற கிழியா? எந்த கிழி? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
அப்படிங்கிறான். நீங்கண்ணா என்னதான் சொல்கிறோம், இப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. சின்ன செம்ம சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். நீங்கண்ணா அம்மா நான் போகிறேம்மா, மேடம் நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் விறுவிறுன்னு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. சின்னுக்கெலாம் செம்ம சிரிப்பாகுது. அண்ட் உங்களுக்கு அதே சமயம் பயமாகவும் இருக்குது, ஏன்னா இப்படிலாம் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அண்ட் சின்ன திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரான் ஒரு நடுராத்திரி போல், ஐ மீன் உங்கள் ரூமுக்கு வரான் நடுராத்திரி போல் வந்துட்டு கதவு நீங்கள் ஓப்பன்லாம் வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு சின்ன உள்ளே வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். உங்களை அவ்வளோ அழகாக ரசிக்கிறான். அப்படியே முடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கண்ணை முழிச்சிட்டிங்க. முழிச்சோன்னே அவனே பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஏய் ஏன்டி இருந்துச்சா, படு வா, இன்னைக்கு சும்மா ஒரு ரவுண்டு போய் வாங்கலாமே, என்ன சொல்கிறேன்? நீ எதுக்கு இங்கே வந்த மேடம் மேடம் அப்படின்னு கத்துறீங்க. சின்ன அப்படியே உங்கள் வாயை பொத்திட்டு அப்படியே உங்கள் முன் அப்படியே கிட்டக்க வந்து அவன் அந்த கை வச்சு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவனோட கையே அவன் லிப்ஸில் அப்படியே ஒட்டுது. அந்த அளவுக்கு கிட்டக்க இருக்கான். இருந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் டாடி கத்துனான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சிமின் சொல்கிறான். டக்குன்னு நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கு உங்களுக்கு. டக்குன்னு சிமின்னா அப்படியே உங்கள் செஸ்ட்டில் கை வைக்கிறான். உங்களுக்குலாம் வாயிலேருந்து கை எடு, இங்கே பாருங்க ப்ளீஸுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க நானே இங்கே ஒர்க்குக்காக தாங்க வந்தேன், ஆர்ஃபனேஜ் பார்த்துக்கணுன்னு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. டக்குன்னு ஜிமின்னா ஏய் நடிகாதடி, ஏன்டி இப்படி அழுவுற? உன்னை எதனா பண்ணாங்களா? சும்மா என் கூட அட்ஜஸ்ட் பண்ண வேலை கேட்குறானா என்ன அப்படின்னு ஜிமின்னு அப்படியே உங்களை டீஸ் பண்ணுறான். அவனுக்கு செம்ம சிரிப்பு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொறுக்கி மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜிம்மின் விறுவிறுன்னு அவன் சட்டையை அவுக்குறான் பட்டன்லாம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு எதுக்கு சட்டைலாம் அவுக்குறீங்க? எதுக்கு? தெரியாத அவனுக்கு, வா ஒரு நாள் ப்ளீஸ் வாயன் அப்படிங்கிறான். நீங்கன்னா பயந்து டக்குன்னு ஓடி போய் ஜிம்மினோட அம்மா ரூமுக்கு போயிட்டீங்க. ஒன்று மேடம் மேடம் கதவு தருங்க மேடம், கதவு தருங்க. இன்னொன்று ஜிம்மின் அம்மாலாம் கதவு திறந்துடுறாங்க. ஜிம்மினுக்கு ஐயோ கோத்திக்கிட்டு விட்டுருவாளோன்ற மாதிரி இருக்குது. என்னாச்சு ஏன் என்ன காட்டுப்பட்டு வந்து கதை திறக்கிற? என்னாச்சு கதை தட்டுற சொல்லு. அது வந்து மேடம் மேடம் அது வந்து என்னாச்சு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்கண்ணா இது எப்படி ஜிம்மினை சொல்லிவிட முடியும்? ஏன்னா அவங்க பையன், நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம், அது எதாவது சொல்லி தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மின்னா அவங்க ரூம் கிட்டே நின்று அப்படி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கன்னா டக்குன்னு மேடம் அது வந்து உள்ள வந்து அது கருப்பாம்பூச்சி, அதை பார்த்து பயந்துட்டேன். ஐயோ வயன், கருப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறியா? சின்ன பொண்ணா நீ கருப்பாம்பூச்சி பார்க்கறது பயந்துட்டு இருக்கிறதுக்கு? அது கருப்பாம்பூச்சி கொஞ்சம் பயம், அதான். சரி ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு க்ளீன் பண்ண சொல்லிடுறேன் சரியா? நீ வேணா என் ரூமில் படுத்துக்கோயேன். அது வந்து படுத்துக்கோவா, ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மானா படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்மினுக்கா நீங்கள் கோத்து விடலைன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று அவங்க டீஸ் பண்ணிச்சு, அவ்வளோ சிரிக்கிறான். எப்படி போகிறா பாரு, நல்லா இருக்குது. நான் லைட்டாக பாவம் வருதே, பார்த்துக்கலாம், நம்ம ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போகிறான். ஸோ இப்படியே ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கு. அவன் அப்படி பண்ணுறது, நீங்கள் அதுக்கு அழுகிறது. ஆனாலும் வந்து உங்களால் வந்து இதில் எப்படி சொல்கிறது, இந்த வேலை விட முடியல. அப்படி போக உங்களுக்கு ஜிம்மின் மேலே லவ் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜிம்மின் உங்களை லவ்வோடு தானே பண்ணுறான். அது எதுலையாவது ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட காட்டியிருப்பான்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுலையே. ஆனால் அது நீங்கள் உங்களுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கல லவ் தானான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே உங்களுக்கு செம்ம ஃபீவராக இருக்கு. மேடம் என்னை முடியல மேடம், இன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் அம்மாண்ணா ஒயன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு பாரு, இல்லை எத்தனை நாள் என்னை பார்த்துருப்பேன், இதுக்கு போய் இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அம்மானா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போது ஜிம்மின் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம்மின். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா? இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒயின் பொண்ணு இருக்குல்ல, அவளுங்கண்ணா சொல்லுங்கள். இதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? அது ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்கள் என்னாச்சு?
அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா, டாக்டர் கால் பண்ணு சரியா? என்ன சொல்கிறீங்க? உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருந்தா நேற்று கூட. நீ எப்போ ஜிம்மி வேலை பார்த்த? அது வந்து அது வேலை வேலை பார்த்துட்டு இருந்தாமா, அப்போ பார்த்தேன். சரி ஜிம்மன், வந்து டாக்டர் கால் பண்ணிடு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மானா வச்சிடுறாங்க. ஜிமின்னா டக்குன்னு டாக்டருக்கெலாம் கால் பண்ணிவிட்டு உங்களை வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக உங்களை பார்த்துக்குறான். உங்களுக்கு ஃபீல் ஆகுது, வரான் போகிறான் இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நீங்கள் எதுவுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் டக்குன்னு எந்திரிக்க முடியல, செம்ம ஃபீவராக இருக்குது. ஒன்று ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள்னா எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அடிச்சு தூங்குடி பைத்தியம் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ஒன்று அதுக்கெலாம் வரல, அம்மா உன்னைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உடம்பு சரியில்ல அம்மா சொன்னாங்க, அதான். நீங்கள் என்ன பார்த்துக்குறீங்க, நான் பார்த்துக்குறேன், அதெல்லாம் நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு டயர்டான வாய்ஸில் சொல்கிறீங்க. ஜிமின்ன இப்போது வாய் மூடிட்டு படுகிறியா இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜிமின் சட்டைப்பட்டு நவுக்குறான். உங்களுக்கா இவன் நான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்ணு மூடி அப்படி தூங்குற மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கும் ஜிமின் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தலைவருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போப்போ ஜிமின்னா உங்களை ஏதாவது பண்ண வந்தாலும் நீங்கள் இப்படி ஓடுறதில்ல, அப்படியே தான் நிற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது ரைட்டு அப்படின்ட்டு. அண்ட் ஒன் டே வந்து ஜிமினோட அம்மா அப்படி நடந்துகிட்ருக்கும் போது உங்களோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் உங்கள் தாத்தா அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அது பார்த்துட்டு ஜிமின் அம்மாவுக்குலாம் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. உடனே டக்குனு உங்களை கூப்பிட்றாங்க. வயன் வயன் ஏனுங்க மேடம் இங்கே வாயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டக்கு நீங்கண்ணா வந்துட்டீங்க. என்னங்க மேடம் என்னாச்சு, எதாவது வேணுமா? வயன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? உன் பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார், அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கண்ணா மேடம் அது எங்கள் தாத்தா மேடம் அப்படின்னு ஒன்று. ஜிமின் அம்மாக்கெலாம் தூக்கி வாரி போடுது. தாத்தானா எந்த மாதிரி தாத்தா வயன்? ஐயோ மேடம் என்னோட சொந்த தாத்தா மேடம் அவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அம்மாக்கெலாம் கண்ணே கலங்குது. உடனே நீங்கள் ஐயோ மேடம் என்னாச்சு மேடம், நான் தப்பாக தான் சொல்லிட்டேனா மேடம் அப்படிங்கிறீங்க. உடனே ஜிமின் அம்மானா வயன் அவர் யார் தெரியுமா வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கண்ணா யாருங்க மேடம், என்னாச்சு மேடம், எதாவது தப்பா மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்றீங்க. ஜிமின் அம்மானா அது ஜிமினோட அப்பாவோட சொந்த அண்ணம்மா அது அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி மேடம் என்ன சொல்கிறீங்க மேடம் புரியல அப்படின்றீங்க. ஜிமின் அம்மாலாம் ஆமாம் வயன், நானும் ஜிமின் அப்பாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கேஸ்ட்டு காரணமாக வீட்டில் யாரும் ஒத்துக்கலைன்னு நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஓடி வந்து கொரியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்தளவுக்கு இருக்கோம். சொல்லப்போனால் உனக்கு ஜிமின் கட்டிக்க போகிற முறை வரணும் வயன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கண்ணா மேடம் எனக்கு என்ன புரியல மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலங்க மேடம் அப்படின்றீங்க. ஒன்றே வயன்லாம் இது சாரி ஜிமினோட அம்மாண்ணா வயன் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுறியா வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கண்ணா அம்மா என்ன வேணாலும் செய்கிறேன் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அம்மாண்ணா உங்கள் தாத்தாவை மட்டும் கால் பண்ணி இங்கே வர சொல்கிறியா, நான் ஜிமினை விட்டு வேணாலும் கார் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கண்ணா ஓகேங்க மேடம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி காரும் இந்தியாவுக்கு போயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போது உங்கள் தாத்தானா வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே உங்கள் ஜிமினோட அம்மானா ஜிமின் கால் பண்ணி ஜிமின் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நான் மீட்டிங்கில் இருக்கேன், சொல்லுங்கள் என்ன விஷயம், நான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. ஐயோ ஜிமின் நான் சொல்கிறத கேளு, என்னோட தாத்தா இருக்காங்கல்ல ஆமாம் அவருக்கு என்ன அப்படின்னு கேட்குறான் ஜிமின்னா. ஒன்று ஜிமின் அம்மா அவர் நம்ம அவர் உன்னோட அப்பாவோட அண்ணன்டா, சொந்த அண்ணன்டா அவர் அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மானா ஜிமினோட தலையில் பெரிய பாறங்கள்லாம் தூக்கி போடுறாங்க. ஜிமினா என்னம்மா சொல்கிறீங்க புரியல? அப்போது என்னோட அம்மா எனக்கு அக்காவாம்மா அப்படின்னு கேட்குறான் ஜிமின். ஒன்று ஆமாண்டா
ஐயோ அவங்க 2 பேரும் வேற மொயினோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின்னா மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நீ வீட்டுக்கு வா ஜிமின். அம்மா என்னம்மா என்ன எனக்கு ஒன்றுமே, ஜிமின் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அண்ட் எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு நிற்கிறாங்க. அண்ட் உங்களோட தாத்தானா வந்து நின்றுட்டு அப்படியே ஜிமின் அம்மா பார்க்குறாரு, அப்படி நிற்கிறாரு. ஜிமின் அம்மானா போயிட்டு அப்படியே அழுது, மாமா மாமா மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க மாமா, நாங்கள் லவ் பண்ணோம் மாமா. ஆனால் அவர் இறந்து போனதுக்கப்புறம் உங்களை எப்படியோ காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் மாமா இருந்தோம். ஆனால் எங்களால் சுத்தமாக மன்னிப்பு என்னால் கேட்க முடியலங்க மாமா, உங்களை ரீச் பண்ண முடியல. அதனால மாமா மாமா என்னை இன்னும் மன்னிக்கலையா, எங்களை இன்னும் மன்னிக்கலையா மாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மானா அழுகுறாங்க. அதுக்கு உங்கள் தாத்தானா நான் அப்பே மன்னிச்சிட்டேம்மா, அவனை உன்னையும் சரி அவனையும் சரி மன்னிச்சிட்டேன். ஆனால் அவன்கிட்ட பேசுறதுக்குள்ள அவனை இறந்து போயிட்டான், நான் கேள்விப்பட்டேம்மா. ஆனால் எனக்கும் உங்களை எப்படி பார்க்குறது பேசுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தானா அழுகுறாங்க. ஜிமினா ஒன்றுமே புரியல. உங்களுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் ஜிமின் மூஞ்ச பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்க்குறா, நீங்கள் டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. அண்ட் இப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஜிமினுக்கு கட்டிக்க போகிற முறை சொல்லப்போனால் மாமா வேணும் ஜிமின் உங்களுக்கு. அண்ட் ஜிமினுக்கு தான் ஹேய் அப்பான்னு இருக்குது. அண்ட் நீங்கள் இவ்வளோ சொந்தம் நமக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் அண்ட் உங்கள் தாத்தாவுமே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஏன்னா ஆர்ஃபனேஜில் குழந்தைங்க யாருமே பார்த்துக்கல, ஸோ அதனால் அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அன்றைக்கி நைட்டு நீங்கள் அவ்வளோ நிம்மதியாக தூங்கலான்ட்டு போகிறீங்க. டக்குன்னு ஜிமின் உள்ளே வரான். கதவெல்லாம் தட்டுற பழக்கலாம் நம்ம தலைவனுக்கு. உள்ளே வந்துட்டு டக்குன்னு ஏய் எந்திரி எந்திரி, எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க சார், விடுங்க சார். ஏய் நான் உனக்கு மாமாடி, ஜிமின் மாமா சொல்லு, ஜிமின் மாமா சொல்லு. என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் விடுங்க, இது வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிக்கிறான் ஜிமின். உங்களை அப்படியே பிரைட் ஸ்டைலில் தூக்கி அப்படியே காரில் போட்டு வேகமாக காரை ஓட்டிட்டு போகிறான். நீங்கண்ணா எங்கே சார் கூட்டிட்டு போகிறீங்க சார், விடுங்க சார், நான் போட்டு சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு அழுவுறீங்க. ஜிமின்னா கேட்குற மாதிரி இல்லை. உங்களை கூட்டிகிட்டு ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். அந்த பீச் அவ்வளோ டெக்கரேஷனாக இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. சொல்லப்போனால் உங்கள் ஜிமின் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் உங்களுக்கா, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. டக்குனு ஜிமின் உங்களை இப்படியே பிரைட் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே நிற்க வைக்கிற நடுவில். அங்கே அவ்வளோ லைட்ஸாக அழகாக இருக்குது, கேக் நடுவில் இருக்குது. அண்ட் அவன் முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உடனே ஜிமின் ஏய் டாடி வாங்கடி கையில் இருந்ததா, புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஐயோ சரிம்மா உன் கையை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் கையில் மோதிரம் போடுறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஏய் லவ் யூ டி, லவ் யூ. என்ன சொல்கிறீங்க. ஏய் அடியாதிரி, நீ லவ் பண்ண நல்லா தெரியும் நான், சரியா, அதை விட புரிஞ்சுக்காத முட்டாள் இல்லை நான். நான் கரெக்டு தானே நான் சொல்கிறது. அது வந்து ஏய் கரெக்டாக இல்லையா, லவ் பண்ணுறியா இல்லையா, அது சரி சொல்லனா போ, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் பண்ணுவீங்களா? வெயிட்டில் பண்ண மாட்டீங்களா? ஓ வாமா வாமா வாமா, வரா கழுவி வரா வெளியே. சொல்லு நான் லவ் பண்ணலன்னா அப்புறம் இப்படி சொல்கிறேன். அது வந்து நானும் உங்களை லவ் பண்ணுறேன், போதுமா? ஐயோ வாரானே, அப்படியே உங்கள்கிட்ட காலில் வந்து கெஞ்சின மாதிரி போதுமானான்றீங்க சார். என்ன சார், சரிண்ணா லவ் பண்ணல. லவ் பண்ணுறேன். எவ்வளோ பண்ணுறேன்? ரொம்பவே பண்ணுறேன். ஏய் என்னால் தாண்டி உனக்கு சொந்தம்லாம் கிடச்சிருக்கு, என்னால் தான் உனக்கு எல்லாமே கிடச்சிருக்காங்க தெரியும்ல. தெரியும் எல்லாம் உன் மாமனால தான் அப்படின்றீங்க. ஸோ டக்குன்னு ஜிமின்னா அவங்க இழுத்துட்டு போயிட்டு மேலே ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போய் டக்குன்னு கதவை சாத்திட்டு ஏய் சிவாடி இன்னைக்கு அது அதான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டல சிவா ஒரு வாட்டி அப்படிங்கிறா. நீங்கள் டக்குன்னு ஜிமினை ஒரு ஸ்டெப் தள்ளி ஸ்டாப் பண்ணுறீங்க. உடனே நீங்கள் அதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. உடனே ஜிமின் நான் லவ் பண்ணலையா அண்ணன், லவ் பண்ணுறேன் ஆனால் இப்போ இருக்கிறது வேணாம்,
ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் தெரிஞ்சப்போங்கள, ஸோ நீங்கள் வேணான்றீங்க. ஜிமினுக்கு அது புரியுது. ஒன்று சரி ஒரு கிஸ்ஸாவது அடிச்சுக்கிறேன்னு. வேண்டாம் அதெல்லாம் விடுங்க சார் வேணாம் அப்படின்றீங்க. ஒன்று ஜிமின் மதாயே வா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உங்களை ஒரு மாதிரி அப்படியே அழகாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் ஜிமின். வீட்டில் கொண்டு போய் விட்டுறான். இப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எல்லாமே பேசி முடிவே எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அண்ட் உங்ககிட்ட சொல்லலான்னு உங்கள் ஜிமின் அம்மா வராங்க. அப்போ ஜிமின்னா அவள்கிட்ட சொல்லாதீங்க. ஏய் ஏன்டா, கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவ்வளோ தானடா. அவனை லவ் பண்ணுறாமா, அதெல்லாம் எப்போ கேட்டாலும் ஓகே சொல்லுவா. ஆனால் இப்போதைக்கு சொல்லாதீங்க, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அவளுக்கு அப்படின்றான் ஜிமின். உடனே அவங்க அம்மா, ஜிமின் இதில் விளையாடக்கூடாது, நான் போய் சொல்கிறேன். சொல்கிறேன்லம்மா, இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன், அதான் சொல்கிறேன்ல சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் உங்களுக்கு நான் எதுவுமே தெரில. அண்ட் திடீர்னு நீங்கள் ஒரு நாள் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. பார்த்தா இன்னமும் ஒரு தட்டில் இந்த பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் தாத்தா நிற்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இதாக நிற்கிறாங்க. ஜிமின்னா வேஷ்டி சட்டை போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கா ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஜிமினோட அம்மா கிட்டே போயிட்டு, மேடம் என்னங்க மேடம் எல்லாமே ரெடி பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷனாங்க மேடம்? தாத்தா நீங்கள் இப்போ தாத்தா இங்கே வந்தீங்க, சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு கால் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு தாத்தா சிரிக்கிறாரு. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல. ஜிமின் அம்மா பார்த்தா, ஜிமின் அம்மா வயன் முதல்ல என்னை மேடம் சொல்ல நிப்பாட்டு, புரியுதா அப்படின்னு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. அது நான் வேணா உங்களை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் அம்மானா தாராளமாக கூப்பிட்டு, ஆனால் மேடம்னு மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அப்புறமா நீங்கள் என்ன கேட்குறீங்க? சரி இது என்ன பண்ணுறீங்கம்மா, என்னம்மா நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை வயன், உனக்கும் ஜிமினுக்கும் நீங்கள் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம்மா? சொல்லவே இல்லைன்ட்டா. இதோ உன் மாமன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நீ அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மாலாம் உங்களை ஜிமின் கிட்ட கோத்து விட்டுறாங்க. அண்ட் நீங்கள் நான் ஜிமின்ட்ட, சார் என்ன சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏண்டி சொல்லனா நான் பேரண்ட்டுக்கு போயிடுவா? இல்லை புரியல, ஏன் உனக்கு என்ன புரியலையா அண்ணா? வா சொன்னாதான் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுறோம்ல. ஐயோ சார் கத்துறீங்க. கல்யாணமே நடக்கும்போது கட்டாத பாட்டு பாடாதுன்ட்டு சொல்கிறே. ஐயோ எனக்கு ஓகே தான் அப்புறம் என்னடி சர்ப்ரைஸு அவ்வளோதான், புரிஞ்சா? அப்படிங்கிறான் ஜிமின். நீங்கள் அவங்க நல்லா டீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இத்தனை நாள் கூட இருக்கீங்களா. ஒன்று எனக்கு இப்படி வாமலுக்காதீங்க. அவன் மாமண்டி, நான் உங்களுக்காம யார் ஒன்று உங்களுப்பா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. அண்ட் கல்யாணமும் ஆயிடுச்சு. அந்த இந்தியாவில் தான் கல்யாணம் நடக்குது. ஏன்னா ஜிமினோட அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் கண்டிப்பாக இந்தியாவில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ இப்படி கிராண்டாக நடக்குது. உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸாக வருது. ஜிமின் தாலியும் கட்டிடுறான் அந்த குழந்தைங்க முன்னாடிலாம். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அன்னைக்கு எல்லாமே ஆகி எல்லாம் முடிச்சு நீங்கள் எல்லாமே கொரியா கிளம்புறீங்க. ஜிமின் அம்மாலாம், ஜிமின் வயனோட தாத்தா வரமாட்டேங்கிறாங்கடா கொரியாவுக்கு, நீ என்னன்னு கேள அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஒன்று ஜிமின்னா போயிட்டு, பெரியப்பா ஏன் வர வேண்டியதானே, ஏன் வராமல் இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜிமின், குழந்தைங்களாம் ஆர்ஃபனேஜில் இருக்குங்க, அதுதான். என்ன நான் இருக்கும்போது என்ன நீங்கள் இப்படி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க அந்த ஆர்ஃபனேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆள் கரெக்டான ஆளை போட்டுட்டு அந்த தாத்தாவையும் ஊரோடையே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு ஜிமின்னா எல்லாம் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு அந்த டெக்கரேஷன் ரூமில் அப்படி சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. நீங்கள்னா செம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு, என்னாடி எல்லாம் மஞ்சள்னு லட்டு மாதிரி வந்துருக்குறா? டாடி லட்டு ஏன் நான் மஞ்சள் கலரில் வந்தா அண்ணா? எல்லாம் சவு கலரில் தாண்டி வருவாங்க. அப்படிலாம் இல்லை, எந்த கலர் வேணால் போடலாம். பரவாயில்லடி மஞ்சள் சுளிக்காத, பார்க்க நல்லா லட்டு மாதிரி நல்லா தான் இருக்க. அந்த உட்காரு
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறா. நீங்களாம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சிமின்னா பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் கை பிடிச்சிட்டு, என்னடி ஒரு மாதிரி? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. ஏன் பயப்படுற? என்னாச்சு? இது பயப்பட ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நர்வஸாக இருக்குது. ஓ, நர்வஸாக இருக்குதா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சார், பண்ணாதீங்க. ஏய் ஆடி சார் சாருங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மின் நான் உங்கள் லிப்ஸை கடிச்சிடுறான். கடிச்சிட்டு எங்க சொல்கிறேன் சார்னு சொல்கிறேன். சரி சரி ஆமாம் போதுமா, தள்ளுங்க மாமா. சாரி ஆமான்னு சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படின்ட்டு டக்குன்னு சிமின்னா அவங்களோட கன்னத்தில் 2 கன்னத்துலையும் இப்படி கப் பண்ணிக்கிட்டு, ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்குதா? இருக்கு பாரு, ஏன்னா நீ தான், நான் முன்னாலே முடிவு பண்ணிட்டேன். அப்படி பண்ண பார்த்தியா, எல்லாமே சும்மா அவங்களுக்கு தான் பண்ணேன். ஆனால் எனக்கு முன்னாடியே ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உன்னையெல்லாம். சரியா? எதுவும் பயப்படாதடி, என்னை பார்த்து பயப்படாத சரியா? நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. டேஸ் ஆகிற வரைக்கும் கண்ணு விழிச்சு பார்த்துப்பேன் சரியா? எனக்கு என்றைக்குமே எனக்கு தான், அது எனக்கு தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு ஏதாவது கவலைப்பட்டிருப்பேன், எனக்கு தெரில. ஆனால் இனிமேல் இந்த கவலை வர விடாமல் சத்தியமாக நான் பார்த்து பண்ணிக்கலாம்ல சரியா? எனக்கு அதுதான் தெரியும். அப்புறம்ண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கன்னா எமோஷனல் ஆகிட்டீங்க. இது ஒன்றும் இல்லை, எனக்கு எவ்வளோ சொந்தத்தை நீங்கள் தானே உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்றங்க ஜிமன்னா. ஏய் நாடி அழுவுற? தான் மாமா நான் வரீங்கல்ல, உனக்கு எதுவுமே ஃபீல் பண்ண சரியா? வா ஒரு 4 ரவுண்டு போடலாமா? என்ன என்ன? ஏய் சாருன்னு தானே சொல்ல வந்த அவளே, சாருன்னு சொன்னு வச்சுக்கோ கிழிச்சிடுவேன். என்ன இப்படி திட்டுறீங்க? அப்புறம் கொஞ்சம் எங்களை ஒன்று தூக்க வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சிமின்னா அவங்கள டக்குன்னு இழுத்துட்டு டக்குன்னு, ஏய் கரு சாஃப்டாக பேசுனேங்கிறதுக்காக உன் மாமனை சாஃப்ட் பீஸெல்லாம் நினச்சிக்காத, இறங்குனேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்து அப்படியே அவன் லிப்ஸை ஒரு மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. அது அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே ஒரு லஸ்ட்டாக அப்படியே உங்களை பார்க்குது. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே கிட்டக்க வந்து அவனுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு, பா என்னாடி இவ்வளோ அழகாக இருக்கிற, பிரம்மா படைச்சதுலே ஃபஸ்ட்டு கிளாஸ் டீனியெல்லாம் ஒருத்து பீசுடி, அதுவும் என் வில்லேஜ் குயின்ட்ரி, என் மனசில் நீலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் நான் வாயவே திறக்கல, ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. கூசுது உங்களுக்கு. ஜிமின் பண்ணலாம் ஒன்று ஜிமின்னா. ஏய் டாடி மயங்க போட்டியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கேன். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின்னு அப்படியே ஒரு மாதிரி இதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷஃபிமா எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லு. அண்ட் இது யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்கடா. இது ஒரு மாதிரி சும்மா ஒரு ஃபன்னான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலி ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷஃபிமா நான் அதை எப்படி எடுத்துகிட்டு போனேன்னு தெரியல, கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். சரி ஓகேடா, எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகேவா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க. போயிட்டு வரேன். டாடா பாய்.